Hi friends, welcome to LMTech Technical and Technologies. இந்த வீடியோல பைத்தான்ல இருக்க ஆபரேட்டர்ஸ் பத்தி தான் பார்க்க போறோம். சோ வாங்க फ्रेंड्स வீடியோக்குள்ள போகலாம். சோ previous வீடியோல arithmetic operatorனா என்ன, then relational operator, logical operator. சோ இந்த மாதிரி ஒரு 3 types of operators நம்ம பார்த்திருக்கோம். சோ இப்போ பார்க்க போறது அதோட continuation தான். ஓகேங்களா? சோ இந்த செஷன்ல 2 type of operator பார்க்க போறோம். ஒன்னு assignment operatorனா என்ன, then அடுத்தது arithmetic assignment operator na enna அப்படிங்கறத இப்போ நாம பார்க்க போறோம். ஓகேங்களா? சோ ஃபர்ஸ்ட் ஒன் assignment அப்படிங்கிறது சோ ஒரு வேல்யூவை அசைன் பண்றதுக்கு நமக்கு என்ன தேவைப்படும் அப்படினு பார்த்தோம்னா equal to அப்படிங்கிறது தேவைப்படும். ஓகேங்களா? சோ இந்த சிம்பலை நம்ம ஸ்டார்டிங்ல இருந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். பட் இதுதான் அப்படிங்கிறது நமக்கு தெரியாம இருக்கும். ஓகேங்களா? சோ இப்போ வந்து எங்கிட்ட 10 அப்படின்ற ஒரு வேல்யூ இருக்கு. ஓகேங்களா? இதை நான் ஒரு வேரியபிள்ல ஸ்டோர் பண்ணணும். எங்கிட்ட இப்போ a அப்படின்ற ஒரு வேரியபிள் இருக்கு. ஸோ இந்த வேல்யூ இந்த வேரியபிளில் தான் போய் ஸ்டோர் ஆகணும் அப்படின்றத அசைன் பண்ணுறது தான் இந்த ஈக்குவல் அப்படின்றதோட வேலை. ஓகேங்களா? ஸோ இதுக்கு தான் நம்ம அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர் அப்படின்னு சொல்லுவோம். தென் அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா ஸோ அரித்மெட்டிக் அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர் அப்படின்றது. ஸோ அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர் நம்ம பார்த்தாச்சு. ஸோ அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஸோ ப்ளஸ் சிம்பிள், தென் வந்து மைனஸ், மல்டிப்ளிகேஷன், தென் வந்து டிவைட் பண்ணுறது, தென் மாடல் ஃபைண்ட் பண்ணுறது. ஸோ அடுத்தது எக்ஸ்பனண்ட், அதாவது டபுள் ஸ்டார், அடுத்தது பார்த்தோம்னா டபுள் ஸ்லாஷ். ஸோ இதெல்லாம் நமக்கு பார்த்தோம் அப்படின்னா அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர்ஸ். ஓகேங்களா? இது என்ன அரித்மெட்டிக் அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர் அப்படின்னா பார்த்தோம்னா ஸோ அசைன்மெண்ட்னா நம்ம இப்போ என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டோம். ஓகேங்களா? ஈக்குவல் டு அப்படின்றதா நம்ம அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர்னு சொல்லுவோம். ஸோ அரித்மெட்டிக் அப்படின்றத ஸோ இங்கே இருக்கிற ஆப்ரேட்டர்ஸ் நம்ம சொல்லுவோம். ஓகேங்களா? இதுவே இப்படி ஒரு வேல்யூக்கு இன்னொரு வேல்யூவை அசைன் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். ஓகேங்களா? இப்போ எங்கிட்ட வந்து 10 அப்படின்ற ஒரு வேல்யூ a அப்படின்ற ஒரு வேரியபிள் இருக்கு. ஓகேங்களா? ஸோ இதுக்கு அசைன் பண்ணுறதுக்கு நமக்கு ஈக்குவல் தேவை. தென் அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா ஸோ b அப்படின்ற வேல்யூ, b அப்படின்ற ஒரு வேரியபிளில் 20 அப்படின்ற ஒரு வேல்யூஸ் இருக்கு. ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து நான் ஏவையும் பியும் ப்ளஸ் பண்ணுறேன். ஸோ ப்ளஸ் பண்ணால் எனக்கு என்ன கிடைக்கும், இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா ஸோ 10 + 20 ஸோ 30 அப்படின்னு கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ இதுக்கு வர ஆன்சரை நான் ஏலேயே ஸ்டோர் பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ இப்போ எனக்கு ஏவோட வேல்யூ அப்படின்றது பார்த்தோம்னா 10 இருக்கு, பியோட வேல்யூ 20 இருக்கு. ஸோ இந்த 10 + 20 எனக்கு 30 அப்படின்றது இப்போ ஏல எனக்கு ஸ்டோர் ஆகும். அப்போ இங்கே இருக்க ஏவோட வேல்யூ பார்த்தோம் அப்படின்னா ரிமூவ் ஆகிட்டு இப்போ நமக்கு ஃபைனலாக என்ன வேல்யூஸ் கிடைச்சதோ அதுதான் இந்த இடத்துல நமக்கு கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ இது வந்து நார்மல் மெத்தட் நம்ம எப்பயுமே பண்ணுறது. ஸோ இப்போ அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணி எப்படி இதே ப்ராசஸை செய்யலாம் அப்படின்றத இப்போ பார்க்கலாம். ஸோ இப்போ ஏ அப்படின்ற வேரியபிள் எடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ இந்த வேரியபிளுக்கு அப்புறம் நான் ஒரு அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணிவிட்டு தென் ஒரு அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர் நான் பியோட இதை ப்ளஸ் பண்ணுறேன். ஸோ இப்போ மேலே இருக்க ப்ராசஸ் செஞ்சாலும் எனக்கு சேம் அதே ஆன்சர் தான் கிடைக்கும். தென் இந்த மெத்தடில் நான் போட்டாலும் எனக்கு சேம் அதே ஆன்சர் தான் கிடைக்கும். ஸோ இதுக்கு இந்த இடத்துல என்ன மீனிங் அப்படின்னு பார்த்தோம்னா ஸோ ஏவையும் பியவும் நான் ப்ளஸ் பண்ணி ஏவிலேயே ஸ்டோர் பண்ணுறேன். ஸோ அதுக்கான ப்ராசஸ் தான் இது. ஸோ 2 மெத்தட் இருக்குது, நீங்கள் எது வேணாலும் யூஸ் பண்ணலாம். பட் இந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா இதை நம்ம அரித்மெட்டிக் அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? ஸோ இப்போ இதை நம்ம வந்து ரியல் டைமில் எப்படி இருக்கும் அப்படின்ட்டு இது நம்ம வேல்யூஸ் வாங்கி நம்ம ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ பார்த்தோம் அப்படின்னா ஏ அப்படின்ற ஒரு வேரியபிள் வாங்கிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இன்ட் அப்படின்ற டேட்டா டைப்பில் ஸோ இன்புட்டில் ஒரு மெசேஜை நான் டிஸ்பிளே பண்ணுறேன். ஸோ என்டர் ஏ அப்படின்றது கொடுக்குறேன். தென் அடுத்து பார்த்தோம் அப்படின்னா பி அப்படின்ற ஒரு வேரியபிள் எடுத்துக்கலாம். ஸோ இந்த இடத்துல இது வந்து ஒரு இன்ட். ஸோ டிஃபால்ட்டாக நம்ம பைத்தானில் பார்த்தோம் அப்படின்னா ஸ்ட்ரிங்காக தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ அதை நம்பராக கன்வெர்ட் பண்ணணும் அப்படின்னா நம்ம இன்ட் அப்படின்ற டேட்டா டைப்போ இல்லை வந்து ஃப்ளோட் அப்படின்ற டேட்டா டைப்போ ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து அதை ஃபங்க்ஷனுக்குள்ளே நம்ம போடணும். ஓகேங்களா? ஸோ இப்போ இன்புட் அப்படின்றது யூஸ் பண்ணிக்கிட்டு இதுக்குள்ளே ஒரு மெசேஜ் நம்ம டிஸ்பிளே பண்ணலாம். ஸோ என்டர் பி அப்படின்னு இந்த இடத்துல நான் கொடுத்துட்றேன். ஓகேங்களா? தென் இப்போ ஏபி அப்படின்ற வேல்யூஸ் எனக்கு இப்போ கெட் ஆகும். இப்போ நம்ம பார்க்க போகிறது அரித்மெட்டிக் அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர் அப்படின்றது. ஸோ இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா ஏவை நான் ப்ளஸ் பண்ணுறேன். ஓகேங்களா? தென் வந்து அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர் பியில் நான் ப்ளஸ் பண்ணிவிட்டு ஸோ இப்போ யாரை பிரிண்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா ஏ அப்படின்ற வேல்யூவை பிரிண்ட் பண்ணலாம். ஸோ பிரிண்ட் அப்படின்ற ஃபங்க்ஷனில் இப்போ நான் ஏவை டிஸ்பிளே பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ ஃபைலை ரன் பண்ணுறதுக்கு முன்னாடி பிஃபோர் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா ஸோ சேவ் பண்ணிக்கலாம். ஸோ நம்மளோட ஃபோல்டரில் நம்ம சேவ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது என்னன்னு பார்த்தோம்னா ஆப்ரேட்டர் 4 அப்படின்றத நான் வச்சுக்கிறேன். தென் .py அப்படின்ற எக்ஸ்டென்ஷன். ஸோ இப்போ சேவ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? சேவ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம ரன் பண்ணுவோம். ஸோ
இப்போ என்டர் ஏன்னு கேட்குது. ஸோ இப்போ வந்து நான் 10 அப்படின்ற வேல்யூ தரேன். தென் பின்னு கேட்குது 20 அப்படின்னு தரேன். ஓகேங்களா? ஸோ 30 அப்படின்ற வேல்யூஸ் எனக்கு இங்கே கிடச்சிருக்கு. ஸோ அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர் போட்டிருக்கேன்னா ஸோ இப்போ ஜஸ்ட் வந்து கமெண்ட் லைன் யூஸ் பண்ணிவிட்டு நான் ஸ்டாப் பண்ணிடுறேன். இப்போ சேம் ஏவையும் பியவும் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தோம்னா நான் ப்ளஸ் பண்ணுறேன். ஸோ அதை நான் ஏலேயே ஸ்டோர் பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ இப்போ சேவ் பண்ணிட்டு அகைன் நம்மளோட ஃபைலை ரன் பண்ணோம் அப்படின்னா ஸோ ஏவோட வேல்யூ பார்த்தோம்னா 5 அப்படின்றது. ஸோ பியோட வேல்யூ 10 அப்படின்றது. ஸோ இங்கே பார்த்தோம் அப்படின்னா 10 + 5 15. ஏவை பிரிண்ட் பண்ணாலும் இப்போ எனக்கு என்ன கிடைக்குதுன்னு பார்த்தோம்னா 15 அப்படின்ற ப்ராசஸ் கிடைக்குது. ஸோ 2 மெத்தட் போட்டாலும் வேல்யூ ஒன்று தான். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி எலாபரேட்டாக போகிறதுக்கு இந்த மாதிரி நம்ம அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணி நம்ம ஷார்ட்டாக போட்டுக்கலாம். ஸோ இதில் உங்களுக்கு எது கம்ஃபர்ட்டாக நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ இதை நான் ஸ்டாப் பண்ணிவிட்டு ஜஸ்ட் இந்த மெத்தடை நான் எனேபிள் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? ஸோ பிரிண்ட் பண்ணும்போது என்ன மெசேஜ் தரேன்னா arithmetic, so addition. So additional operator அப்படின்ற ஒரு மெசேஜ் கொடுத்துட்டேன். ஓகேங்களா? தென் அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா ஸோ இப்போ வந்து மைனஸ் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ ஏ மைனஸ் ஆப்ரேட்டர் தென் அசைன்மெண்ட் பி. ஓகேங்களா? ஸோ இப்போ பிரிண்ட் பண்ணும்போது பிரிண்ட் subtraction operator. ஸோ தென் வந்து இப்போ யாரை பிரிண்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா ஸோ பி ஏ அப்படின்றவங்கள பிரிண்ட் பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஏன்னா எல்லாத்தையும் நம்ம ஏல தான் ஸ்டோர் பண்ணோம். ஸோ இப்போ சேவ் பண்ணிட்டு இப்போ நம்ம ரன் பண்ணலாம். ஸோ இப்போ நம்ம ரன் பண்ணலாம். இப்போ பார்த்தோம்னா ஏவோட வேல்யூ ஒரு 50 அப்படின்னு தரேன். தென் பியோட வேல்யூ ஒரு 40 அப்படின்னு தரேன். ஓகேங்களா? ஸோ இப்போ பார்த்தோம் அப்படின்னா அடிஷ்னல் ஆப்ரேட்டரில் வந்து எனக்கு 90 அப்படின்னு கிடைச்சிருக்கு. ஸோ 50 + 40 90 அப்படின்றது. தென் அடுத்த ஆப்ரேட்டர் சப்ட்ராக்ஷன் பார்த்தோம் அப்படின்னா ஸோ 50லேருந்து 40 போச்சு அப்படின்னா எனக்கு 10 தானே கிடைக்கணும். பட் இங்கே பார்த்தோம் அப்படின்னா 50 அப்படின்னு கிடைச்சிருக்கு. ஸோ எதனால் அப்படின்றத இப்போ நம்ம பார்க்கலாங்களா? இப்போ எனக்கு இந்த இடத்துல ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா எனக்கு இப்போ இந்த இடத்துல ஏவோட வேல்யூ பார்த்தோம்னா 90 அப்படின்னு இருக்குது. ஓகேங்களா? ஸோ இப்போ நான் ஃபஸ்ட்டு கொடுத்தேன் பார்த்தீங்களா ஏவோட வேல்யூ 50 அப்படின்ட்டு. ஸோ 50 அப்படின்ற வேல்யூ எனக்கு ரிமூவ் ஆகிட்டு நான் ஃபைனலாக என்ன ஆட் பண்ணியிருந்தனோ ஃபைனலாக வந்து நான் ஆட் பண்ணி என்ன ஸ்டோர் பண்ணணும் அந்த வேல்யூ எனக்கு இதில் ஸ்டோர் ஆகிடும். ஓகேங்களா? ஸோ ஏ அப்படின்ற வேரியபிளில் ஃபைனலாக என்ன இருந்ததோ அது எனக்கு ஸ்டோர் ஆகிடும். அப்போ அடுத்த ஆப்ரேட்டர் நடக்கும்போது ஓகேங்களா இந்த இடத்துல மைனஸ் ப்ராசஸ் எனக்கு நடக்கும்போது ஏவோட வேல்யூ எனக்கு 90 இருக்கும். ஓகேங்களா? ஸோ இப்போ இங்கே கமெண்ட் லைன் போட்டுட்டு இப்போ ஏவோட வேல்யூ பார்த்தோம்னா 90 இருக்கும். தென் பியோட வேல்யூ பார்த்தோம்னா ஸோ இங்கே என்ன கொடுத்துருக்கோம் 40ன்னு கொடுத்துருக்கோம். ஸோ 40 இருக்கும். ஸோ 90ல் 40 போச்சு அப்படின்னா மீதி எனக்கு என்ன கிடைக்கும் 50 அப்படின்னு தான் கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ இங்கே பாருங்கள் அதுதான் எனக்கு இந்த இடத்துல ஆன்சராகவும் வந்திருக்கு. ஓகேங்களா? ஸோ இப்படி தான் பார்த்தோம் அப்படின்னா வேல்யூஸ் நமக்கு ரீப்ளேஸ் ஆகும். ஸோ அரே அப்படின்னு ஒரு கான்செப்ட் பார்ப்போம். அதில் மட்டும்தான் நம்மளால் வந்து மல்டி டேட்டாஸும் நம்மளால் ஸ்டோர் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி நார்மலாக ஒரு வேல்யூ ஸ்டோர் பண்ணும்போது எது நம்ம ஃபைனலாக ஸ்டோர் பண்ணுறோமோ அந்த வேரியபிளில் அந்த வேல்யூஸ் மட்டும்தான் நமக்கு இருக்கும். அதுக்கு முன்னாடி இருந்ததெல்லாம் நமக்கு ரிமூவ் ஆகிட்டே இருக்கும். ஓகேங்களா? ஸோ இப்போ அடுத்தது பார்க்க போகிறோம். ஸோ இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா மல்டிப்ளிகேஷன் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ ஏ மல்டிப்ளிகேஷன் ஆப்ரேட்டர் ஈக்குவல் டு அசைன்மெண்ட் பி. ஓகேங்களா? அதாவது என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஏவையும் பியும் மல்டிபிள் பண்ணி நான் ஏலேயே ஸ்டோர் பண்ணுறேன். தென் பிரிண்ட். ஸோ இப்போ பார்த்தோம் அப்படின்னா இது வந்து மல்டிப்ளிகேஷன் ஆப்ரேட்டர். ஸோ மல்டிப்ளிகேஷன் அப்படின்றத எழுதிட்டு ஸோ இது எல்லாமே நமக்கு அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர். ஸோ அதுக்காக சும்மா ஒரு மெசேஜ்க்காக நான் ஈக்குவல் டு அப்படின்றத நான் கொடுத்துறேன் இடத்துல. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா மெசேஜை நம்ம பிரிண்ட் பண்ணி வச்சு அடுத்தது என்ன வேரியபிள் பிரிண்ட் ஆகணுமோ இந்த இடத்துல நமக்கு ஏ அப்படின்றது பிரிண்ட் ஆகணும். ஸோ ஏவை இந்த இடத்துல நான் பிரிண்ட் பண்ணிடுறேன். ஓகேங்களா? ஸோ இப்போ இதை நம்ம ரன் பண்ணலாம். ஸோ இப்போ ஏவோட வேல்யூ பார்த்தோம் அப்படின்னா 5ன்னு தரேன். ஓகேங்களா? ஸோ பியோட வேல்யூ பார்த்தோம் அப்படின்னா 10ன்னு தரேன். ஸோ அடிஷன் படி பார்த்தோம் அப்படின்னா 5 + 10 அப்படின்றது 15ன்னு கிடைக்கும். ஓகேங்களா? தென் சப்ட்ராக்ஷன் படி பார்த்தோம் அப்படின்னா
இப்போ எனக்கு ஏவோட வேல்யூ 15னு மாறி இருக்கும். ஸோ 15 மைனஸ் 10 பார்த்தோம்னா எனக்கு 5. ஓகேங்களா? இப்போ எனக்கு ஏவோட வேல்யூ இந்த இடத்துல எனக்கு என்னென்னு மாறி இருக்குது, 5னு மாறி இருக்குது. ஸோ 5 × 10 50. அதாவது எனக்கு ஏவோட வேல்யூ எனக்கு ரீப்ளேஸ் ஆகிக்கிட்டே இருக்கும் ஒவ்வொரு ப்ராசஸ் நடக்கும் போதும். ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த இடத்துல நான் போடும்போது ஏவோட வேல்யூ பார்த்தோம் அப்படின்னா, ஸோ இங்கே எனக்கு என்ன கிடைச்சிருக்குன்னு பார்த்தோம்னா, ஸோ 5. ஸோ 5ஓட நம்ம 10 மல்டிபிள் பண்ணும்போது நமக்கு இந்த இடத்துல 50 அப்படின்ற வேல்யூ நமக்கு கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ இதுதான் பார்த்தோம் அப்படின்னா மல்டிப்ளிகேஷன் கிடைக்கிறது. ஸோ தென் அடுத்து பார்த்தோம் அப்படின்னா அரித்மெட்டிக் டிவைட் பண்ண போகிறோம். ஸோ ஏவையும் பியும் டிவைட் பண்ணி நான் ஏலேயே ஸ்டோர் பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ பிரிண்ட் ஃபங்க்ஷன் போட்டுக்கலாம். டிவைட் அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர். ஓகேங்களா? ஸோ இப்போ எதில் ஆன்சர் இருக்குன்னு பார்த்தோம்னா ஏல தான் ஆன்சர் இருக்கும். ஸோ ஜஸ்ட் சேவ் பண்ணிட்டு இப்போ நம்ம ரன் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ ஏவோட வேல்யூ 100ன்னு தரேன், தென் பியோட வேல்யூ 10ன்னு தரேன். ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா டிவைட் பண்ணும்போது ஸோ 100 டிவைட் பை 10. இப்போ பார்த்தோம்னா நமக்கு வேல்யூஸ் இங்கே ரீப்ளேஸ் ஆகிட்டே இருக்குது. இப்போ ஏவோட வேல்யூ இங்கே கொடுத்தது கிடையாது, ஃபைனலாக எங்கே என்ன வந்ததோ அதுதான் இங்கே இருக்குது. ஸோ 1000 10ஆல் டிவைட் பண்ணோம் அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு 100 அப்படின்றது கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல நமக்கு வந்து சிங்கிள் டிவைட் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால் வேல்யூ எனக்கு ஃப்ளோட்டிங் பாயிண்டில் தான் கிடைக்கும். ரைட்? அடுத்த ஆப்ரேட்டர் பார்த்தோம் அப்படின்னா ஸோ அரித்மெட்டிக் மாடுலோ ஆப்ரேட்டர் அப்படின்றது. ஸோ மாடுலோ அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர் பி. அதாவது ஏக்கும் பிக்கும் மாடுலஸ் நான் கண்டுபிடிச்சி நான் ஏலேயே ஸ்டோர் பண்ணுறேன். ஸோ இப்போ ஒரு பிரிண்ட் ஃபங்க்ஷன் நம்ம இந்த இடத்துல போட்டுக்கலாம். மாடுலோ ஆப்ரேட்டர். ஓகேங்களா? ஸோ இப்போ எதில் ஆன்சர் இருக்குது, ஏல தான் இருக்குது. ஸோ இப்போ சேவ் பண்ணிட்டு நம்ம ரன் பண்ணுவோம். ஸோ இப்போ ஏவோட வேல்யூவை இந்த இடத்துல நான் 100ன்னு தரேன், தென் வந்து 10ன்னு தரேன். ஓகேங்களா? ஸோ இப்போ பார்த்தோம் அப்படின்னா எனக்கு மாடல்ஸ் கண்டுபிடிக்கும் போது எனக்கு எல்லாமே 0 தான் கிடைக்கும். ஓகேங்களா? எனக்கு வந்து கோஎஃபிஷியன்ட்டில் எனக்கு எதுவும் இருக்காது. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா ஸோ நியூவாக இருந்த 2 ஆப்ரேட்டர், அதாவது எக்ஸ்பனண்ட் அப்படின்றது டபுள் ஸ்டார் போட்டுட்டு தென் என்ன பண்ண அப்படின்னு பார்த்தோம்னா ஈக்குவல் டு நான் பி, அதாவது ஏக்கும் பிக்கும் எக்ஸ்பனண்ட் கண்டுபிடிச்சி நான் ஏலேயே ஸ்டோர் பண்ணுறேன். தென் வந்து இன்னொரு பிரிண்ட் ஃபங்க்ஷன் போட்டுட்டேன், டபுள் கோட்ஸில் PO assignment ஸோ அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர் அப்படின்றத பிரிண்ட் பண்ணிவிட்டு ஸோ எதில் வேல்யூ இருக்குன்னு பார்த்தோம்னா ஏல தான் இருக்குது. ஓகேங்களா? ஜஸ்ட் சேவ் பண்ணிட்டு நம்ம ரன் பண்ணுவோம். ஸோ ஏவோட வேல்யூ பார்த்தோம் அப்படின்னா 5ன்னு தரேன், பியோட வேல்யூ 2ன்னு தரேன். ஸோ 5 + 2 7ன்னு கிடைக்கும். ஸோ இப்போ ஏவோட வேல்யூ 7. ஓகேங்களா? ஸோ 7 - 2 5ன்னு கிடைக்கும். இப்போ ஏவோட வேல்யூ எனக்கு 5 அப்படின்றது. ஸோ 5 × 10 5 × 2 10ன்னு கிடைக்கும். இப்போ ஏவோட வேல்யூ எனக்கு 10 அப்படின்றது. ஸோ 10 2ஆல் டிவைட் பண்ண அப்படின்னா 5ன்னு கிடைக்கும். ஸோ பைத்தானில் ஒரு சிங்கிள் ஸ்லாஷ் மட்டும் யூஸ் பண்ணோம்னா எனக்கு வேல்யூ ஃப்ளோட்டிங்கில் கிடைக்கும். ஓகேங்களா? தென் இந்த 5.0 டிவைட் பை 2, அதாவது மாடல் கண்டுபிடிச்சி அப்படின்னா எனக்கு 1.0 அப்படின்றது கிடைக்கும். ஸோ இதுக்கு எக்ஸ்பனண்ட் அப்படின்றது, அதாவது இப்போ ஏவோட வேல்யூ 1.0 அப்படின்றது. ஸோ இதுக்கு எக்ஸ்பனண்ட் கண்டுபிடிச்சேன் அப்படின்னா எனக்கு 1.0 அப்படின்ற வேல்யூ எனக்கு கிடைக்கும். ஓகேங்களா? அடுத்த ஆப்ரேட்டர் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா டபுள் ஸ்லாஷ். ஓகேங்களா? ஸோ ஏவையும் பியும் டபுள் ஸ்லாஷ் யூஸ் பண்ணிவிட்டு நான் அதில் ஏலேயே ஸ்டோர் பண்ணுறேன். ஓகேங்களா? இப்போ பிரிண்ட் மெசேஜ் போட்டுக்கலாம். ஸோ பிரிண்ட் மெசேஜில் டபுள் ஸ்லாஷ் ஆப்ரேட்டர். ஸோ எதில் ஆன்சர் இருக்குன்னா ஏல தான் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இப்போ சேவ் பண்ணிட்டு நம்ம ரன் பண்ணலாம். ஸோ இப்போ வந்து ஏவோட வேல்யூ ஒரு 50, பியோட வேல்யூ 10ன்னு தரேன். ஓகேங்களா? ஸோ இப்போ 0.0 10ஆல் டிவைட் பண்ணோம்னா நமக்கு என்ன கிடைக்கும், 0ன்னு தான் கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ சேவ் பண்ணிட்டு இப்போ நம்ம ரன் பண்ணலாம். ஸோ இப்போ வந்து ஏவோட வேல்யூவை ஒரு 65ன்னு கொடுத்துட்டு பியோட வேல்யூவை 3ன்னு தரேன். ஓகேங்களா? ஸோ இப்போ நமக்கு வந்து டபுள் ஸ்லாஷ் டிவைட் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்குமோ அது எனக்கு இந்த இடத்துல கிடைச்சிருக்கு. ஓகேங்களா? ஸோ இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர்னால்
நார்மலாக நம்ம யூஸ் பண்ணுறது. அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர்னா ஒரு வேல்யூவை ஒரு வேரியபிளுக்கு யூஸ் பண்ணுறது. இதுவே அரித்மெட்டிக் அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர்னா ஒரு ப்ராசஸை நம்ம எலாபரேட்டாக இந்த மாதிரி ஒவ்வொரு டைமும் எழுதுறதுக்கு பதிலாக அந்த அசைன்மெண்ட் ஆப்ரேட்டருக்கு முன்னாடி ஏதாவது ஒரு அரித்மெட்டிக் சிம்பிள் நம்ம யூஸ் பண்ணோம்னா ஸோ அதை தான் நம்ம என்னென்னு சொல்லுவோம்னு பார்த்தோம்னா அரித்மெட்டிக் அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர் அப்படின்றத நம்ம சொல்லுவோம். ஓகேங்களா? ஸோ இதை நோட் பண்ணிக்கோங்க. நீங்களும் என்ன பண்ணுங்க அப்படின்னா அரித்மெட்டிக் அசைன்மெண்ட் அப்படின்ற ஆப்ரேட்டர் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோ பிடிச்சிருந்து அப்படின்னா லைக் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் போகிற வீடியோஸ் உங்களுக்கு தொடர்ந்து வரணும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபாலோ பண்ணாதீங்க, ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.